இன்று உன் பசியாற்றினாரோ. கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசிதானில் ஆடினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, நீ கலங்காதே திகையாதே விசுவாசியே. ஓ கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பகரான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பகரான். ஹல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். இந்த 7 நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டாயம் உங்களுக்கு செய்வார். உங்களுக்காகவே உங்கள் சகோதரனும் சகோதரி கர்த்தருடைய சமூகத்திலே போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விடுதலை பெறுவது உறுதி. நாம் தொடர்ந்து பாட போகிறோம். நம்முடைய ஆசீர்வாத டிவி துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 275வது பாடல். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே அசைவாடும். செங்கடலின் மேல் அசைவாடினவர், யோர்தானின் மேல் அசைவாடினவர், எரிகோ கோட்டையின் மேல் அசைவாடினவர், இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ கோட்டையின் மேலும் நீர் அசைவாடுவீராக. இந்த பாடலை கூட உணர்ந்து நம்ம பாடுவோம். மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் பாத்திரரே. சொல்லுவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. சொல்லுவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, நீ ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடின எங்கள் தெய்வமே, இன்றைக்கும் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். தடைகள் மேல் அசைவாடுவே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. சொல்வோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும். எரிகோ மேல், எரிகோ மதில் மேலே அசைவாடி நீ எல்லா காளைகளை மாற்றினீரே. சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப சொல்வோம். எரிகோ மதில் மேலே அசைவாடி நீ எல்லா காளைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேலே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. சொல்லுவோம். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே.
எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நம்மளை ஆராதனைக்குள்ளாக நடத்தும்படியாக தம்பி ஹாரிஸ் இருக்கிறாங்க. கைகளை தட்டி நம்ம அன்போடு வரவேற்போமா. நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா சொல்லுவோமா ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலிருந்து எழுந்து நின்று கொள்வோமா. இந்த எரிகோவிலும் 7 நாட்கள் 3வது நாட்கள் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு கூட இப்பொழுது கர்த்தரை உயர்த்த போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. வீட்டிற்கெல்லாம் கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. எல்லாம் உணர்ந்தவர்களாக சொல்வோமா. சேராவிங்கள் போற்றிடும் எங்கள் எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. We praise you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்வா ஒமேகாவும் எல்லாம் நம்மளை சாத்தி பாடுவோமா. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்வா ஒமேகாவும் மானவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. எல்லாம் பலத்தோடு முழு பலத்தோடு ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா. ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லா கரங்களை அசைத்து ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலும் உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும்
தாவீதின் திறவுகோலும் உடையவரே. ஓ ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே. எல்லா கரங்களை ஆசீர்வதித்து சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே. எல்லாம் முழு பலத்தோடு ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. ஒரு பயபக்தியோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை. ஓ ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ நீ பரிசுத்தர் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய தெய்வம் நம்மளுக்கு கோட்டையாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுவீங்க? நம்முடைய கண்மலை அவர். ஆமென். இப்பொழுது கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே பாட போகிறோம். எல்லா உற்சாகமா கரங்களை தட்டி இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர. கரங்களை தட்டி வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. கரங்களை சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி சந்தோஷமா பாட போகிறேன். பொழுது உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்திரே ஆண்டவரே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உனக்கு சொல்லுவோமா? தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. முழுதல் ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. ஏசுராஜாயின் பலனானி, எதற்கும் பயமில்லை. என விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? ஏசுராஜாயின் பலனானி, எதற்கும் இன்னொரு விஷயம் சொல்லுவீங்களா? ஓ ஏசுராஜாயின் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசுராஜாயின் பலனானி, எதற்கும்
பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமையில கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எவ்வளவு நன்மைகள் நம்ம கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு நாளும் நமக்கு புது கிருபையை தந்து நடத்தி வராரு. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து. ஒரு விஷயம் சொல்வீங்களா? இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். கரங்களை தட்டி ஓ உம்மை புகழ்ந்து பாடிடு. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதில கரங்களை அசைத்து ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. அவரை பாட்டு பாடுவோமா? ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. Oh we thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? Oh we thank you. எல்லா துதிகனம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதோ இது 3வது நாளாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த எரிகோ விழும் 7 நாட்கள்ல என்னென்ன பாடங்கள் எல்லாம் விசேஷ விதமா கற்றுக்கொண்டிருக்கீங்க என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு அருமையான ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தேன். அதை நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நீ காட்டத்தி மரத்தை, லூக்கா 17:6, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். விசேஷமாக எரிகோ விழும் 7 நாட்கள் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு மற்றும் இந்த விசேஷமான நேரத்திற்கு உங்கள் யாவரையும், ஆசீர்வாதம் டிவி நேயர்களை மற்றும் யூடியூப் அன்பர்களை, அதனோடு கூட இங்கு லைவ் நடக்கிற இடத்திற்கு வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வரவேற்கின்றேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். விசேஷ விதமாக நேற்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல நமக்கு நாம் சொல்லுவோமானால், ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் கடுகு அளவு இருந்துச்சுன்னா போதும், நீங்க சொல்றபடியே காட்டத்தி மரம் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு ஒரு அத்திமரத்தை சபித்த போதும் மறுநாள் காலை வர ப்ராசஸ் நடந்து காலையில தான் வேரோடு பட்டு போயிட்டு இல்லையா? இட் டுக் சம் டைம். அதுபோல சில நேரங்களில் நீங்க சொன்னது நிறைவேறி முடிகிறதுக்கு டைம் ஆகலாம், ஆனா ஒரு நாள் நிச்சயமாய் அது நடந்திருக்கிறதை காணப்போகிறீர்கள். ஒன் ஃபைன் டே, ஒரு நாள் காலையில நீங்க அதை காணப்போகிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடு ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எரிகோவை, ஒரே எரிகோ தான் இஸ்ரவேலுக்கு, ஒரே எரிகோ, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறது ஒரே எரிகோ. இந்த ஒரே எரிகோவை ஆண்டவர் முழுவதுமாக இடித்து தள்ளி விடுகிறதை
சாம்பல் ஆகிறதை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இப்பொழுது முதலாவது நம்ம எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. 7 தரம் சொல்லுவோமா எல்லாரும்? கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. ஒரு 2 தடவை ஒரு தடவை கூட குறைய சொன்னா எல்லாம் ஒரு தப்பு கிடையாது. ஒரு 7 தடவைன்றது ஒரு பூரணமான ஒரு எண் இல்லையா? அதனால 7 தரம் உங்களை சொல்லுகிறேன். என்றாலும் நீங்கள் ஒரு கூட சொல்லிட்டா தப்பா நினைக்க தேவையில்லை. நல்லா நீங்க உற்சாகமா ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். பிதாவாகிய தேவனை நாம் கனம் பண்ண போகிறோம், குமாரனை நாம் கனம் பண்ண போகிறோம், ஆவியானவரை கனம் பண்ண போகிறோம். பிதாவை கனம் பண்ணும்படி எல்லாரும் 3 தரம் கைகளை உயர்த்தி அவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். குமாரனை கனம் பண்ணும்படி எல்லாரும் 3 தரம் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். ஆவியானவரை கனம் பண்ணும்படி எல்லாரும் 3 தரம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உட்காருங்கள். எரிகோ விழும் 7 நாட்கள்ல 3வது நாளைக்கு நாம் வந்து விட்டோம். ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு நம்முடைய கால்கள் எரிகோவை சுற்றி வரப்போகிறது. விசுவாசத்தினால அந்த எரிகோவை நாம் காணப்போகிறோம். அநேகருடைய வீடுகளில் ஆவிக்குரிய பிரகாரமாக கிரியைகள் நடக்க ஆரம்பித்து விட்டதை நேற்றைய தினத்திலே நான் உணர்ந்தேன். அவ்வளவு ஆவிக்குரிய உங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய மண்டலமும் சுத்தமாகி இருப்பதை, நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கிறதை நான் காண முடிந்தது. சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு தீம் கலர் வச்சிருக்கிறோம். இப்பதான் உங்களுக்கு சொல்றேன். முதல் நாள் ப்ளூ கலர், 2வது நாள் ரெட் கலர், இன்னைக்கு 3வது நாள் வயலட் போட்டிருக்கோம். பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? வயலட் கலர் தானே இருக்குது. ஆமா, ஏன் கோட்டையும் பாக்குறீங்க? வயலட் தான், சட்டையும் வயலட் தான். ஆமா பிரதர் அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு வயலட் கலர் தீம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாளைக்கு கிரீன் கலர் வச்சுக்கிடுவோமா? ரைட், கிரீன் கலர். அதான் நான் கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானித்திருக்கேன். நாளைக்கு கிரீன் கலர். நீங்க முடிஞ்சவங்க எல்லாம் கிரீன் கலர் போட்டுட்டு வாங்க, இங்க நேரம் வர்றவங்க. சரியா? ரைட். ஒவ்வொரு நாளும் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு மனதை நம்ம வெளிப்படுத்த போகிறோம். ஒரு மனதா சுற்றி வந்து எரிகோவை தரைமட்டமாக்கி கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை கண்ணார காண போகிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்னைக்கு எலியாவின் நாட்கள்ல வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. மோசேயின் நாட்கள்ல செங்கடல் பிளந்தது. யோசுவாவின் நாட்கள்ல யோர்தான் பிரிந்தது, எரிகோ விழுந்தது. அதனால இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நமக்கு விரோதமா இருக்கிறதான எந்த விதமான எரிகோவும் விழுகிறதை கண்டு நாம் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்ணார காணப்போகிறோம். குடும்பமாக போற்றி பாடப்போகிறோம். ஆண்டவருக்கு 1000 ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம். சரிதானா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். டிவியில பார்க்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இங்க இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆமா, யூடியூபில் உள்ள அன்பர்களே, உங்கள் யாவரையும் விசேஷ விதமாய் வாழ்த்துகிறேன். உங்களுக்கும் கூட இந்த நேரத்துல விசேஷ விதமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமேன் சொல்லுவீர்களா? ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, இப்பொழுதும் நாம் ஒரு முக்கியமான வேலைக்குள்ளே வந்திருக்கிறோம். என்னுடைய மனைவியும் உங்கள் சகோதரியுமான சோஃபி சில நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் சமூகத்தில் அழகா தெரிவு செய்து வைத்திருக்கிறாள். நீங்க உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வீட்டாருடைய ஜீவனுக்கு, உங்கள் குடும்பத்தினருடைய ஜீவனுக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய பொருளாதாரத்திற்கு, உங்களுடைய நித்திய கால வாழ்க்கைக்கு விரோதமான எரிகோ விழுவதற்கு என்ன ஆலோசனைகள் இந்த நாள்ல கர்த்தர் தரப்போறாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்னு எப்படி தெரியும்னு சொன்னா, அவருடைய கடிகாரம் ரட்சிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னு கண்டிப்பா அறிஞ்சுக்கிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆமேன். நீங்க வாட்ச் எல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆமா, பார்க்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டா
ஆகாமிய கூடாரத்தில் செல்லுகிற 1000 நாளை பார்க்கலாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கூடாரத்தில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்தை நாம வாஞ்சிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சோஃபி உங்களுக்கு சில நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறாள். தாகத்தோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதல்ல சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த உட்கார்ந்து கொள்ளலாம். நீங்க இந்த 3வது நாளிலும் கூட நம்ம தேவ சமூகத்தில் எரிகோ மதில் விழ வேண்டும் என்று சொல்லி நம்ம தாகத்தோடு கூட நம்ம சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். முதல் 2 நாட்களிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்று 3வது நாளிலே கடந்த 2 தினங்களை காட்டிலும் இன்றைக்கு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஒரு நாள் குறுகாது, அது பெருகும். நேற்றைய விட இன்றைக்கு பெருகும். கிருபையும் கூட அப்படித்தான். நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு அவர் பெருகும். அவர் நமக்கு அதிகமாக தான் கொடுப்பார் இல்லையா? அவருடைய வல்லமையும் கூட அப்படிதான். நேற்றைய தினத்தை விட இன்றைக்கும் அவருடைய வல்லமை இன்னும் அதிகமாக தான் பெருகும். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறது. ஆமென். மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். வர்த்திக்க பண்ணுவேன். நீங்க குறுகி போவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, என்னைக்குமே வளர்ச்சி தான், என்றைக்குமே பெருக்கம் தான். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி கொடுப்பார் என்றால் அவருடைய வல்லமையும் கூட ஒவ்வொரு நாளும் அது பெருகி கொண்டே தான் இருக்கும். அது சந்தேகமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. முதல் 2 நாட்கள் அழகான நல்ல அருமையான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். எரிகோவை சுற்றி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத சகோதரன் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த 3வது நாளிலும் கூட விசேஷமாக நம்ம அதே போல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சகோதரன் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவார். எல்லாருமா சேர்ந்து சுற்றி வந்து கொண்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் சுற்றி கொண்டிருக்கிறோம், நீங்களும் சுற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விரோதமாக எதிர்த்து நிற்கிற எரிகோ ஒன்றுதான் அப்படின்னு சகோதரன் சொன்னது போல ஒன்றுதான். பிசாசின் திட்டங்கள் தான். ஆமென். பிசாசின் கிரியைகள் தான். அப்போ இவைகள் தான் விழுந்து போகும்படியாக நம்ம எல்லாரும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒரு 2 சாட்சிகளை மாத்திரம் நான் வாசித்து காண்பிக்கின்றேன். அதாவது இது கடந்த முறை நடைபெற்ற நம்முடைய எரிகோவிலும் 7 நாட்கள் கூட்டத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்கள்ல ஒன்று நான் வாசித்து காண்பிக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பெயர் இயேசுமதி. என் மகன் டெல்வின் கெர்சோன் 6 வயது. அவனுக்கு இரத்த புற்றுநோய் மிகவும் கஷ்டப்பட்டான். நாங்கள் தொடர்ந்து மருத்துவம் பார்த்தோம், ஆனாலும் முழுமையாக குணமாகவில்லை. நாங்கள் மருத்துவரிடம் கேட்டபோது முற்றிலும் குணமாக வாய்ப்பு இல்லை என்று கூறினார்கள். கடந்த வருடம் எரிகோவிலும் 7 நாட்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சகோதரன் சகோதரியோடு இணைந்து என் மகனுக்காக சேர்ந்து ஜெபித்து வந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அதற்கு பின்பு தொடர்ந்து டாக்டரிடம் செல்லும் போது டெஸ்ட் எடுக்க சொன்னார்கள். எடுத்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த புற்றுநோய் குறைந்து வருகிறது என்று சொல்லிய மருத்துவர் இப்பொழுது முற்றிலும் குணமாகி விட்டது என்று சொல்லியிருக்கிறார். முழுவதுமாக குணமாகாது என்று சொன்ன பொழுதும்
எரிகோவிலும் 7 நாட்கள் நிகழ்ச்சியில் சேர்ந்து ஜெபித்த பொழுது என் மகனுக்கு மறு ஜீவன் கொடுத்து கர்த்தர் தாமே அந்த கேன்சர் நோயிலிருந்து பரிபூரண விடுதலை கொடுத்தமைக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மனதார உயர்த்துகின்றோம். கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். எங்களுக்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி சகோதரி கோயம்புத்தூரிலிருந்து இயேசுமதி என்ற சகோதரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். இரத்த புற்றுநோய் டாக்டர்ஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருக்கணும், அது முற்றிலுமாக குணமாகாது என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் முற்றிலுமாய் நீங்காத தடைகளையும் முற்றிலுமாய் நீங்காத எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் வியாதியையும் கர்த்தர் முழுவதுமாய் நீக்க வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் முற்றிலுமாய் நீக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அதே போல இன்னும் ஒரு சாட்சி, விசேஷமாக நிறைய சாட்சிகள் வந்தது கடந்த ஆண்டில். நிறைய மாந்திரீக போராட்டங்கள், பில்லி சூனிய போராட்டங்கள், பிசாசின் பிடியினால் அலைக்கழிக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இந்த நாட்களில் கர்த்தர் விடுதலை செய்ததை அவங்க நிறைய சாட்சியாக பகிர்ந்து கொண்டாங்க. அதனோடு கூட வியாதியிலிருந்து சுகமாகினதை பகிர்ந்து கொண்டாங்க. அதன் பொருளாதார நெருக்கத்திலிருந்து, வருமானமே இல்லாமல் கடனிலிருந்து ஆண்டவர்களை வெளியே கொண்டு வந்ததையும் பகிர்ந்து கொண்டாங்க. அதில் இப்போ இது ஒரு சாட்சி சகோதரி அகிலா பெங்களூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கணவர் 1 வருடமாக வேலை இல்லாதிருந்தார். என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படவும் இல்லை. அவர் செய்த வேலையிலெல்லாம் நஷ்டம் அடைந்து வந்தார். இதனால் நாங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டோம், கடன்பட்டோம். பின்பு நான் எரிகோவிலும் 7 நாள் என்னும் நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொண்டேன். என் கணவரும் கலந்து கொண்டார். ஆசீர்வாதம் டிவியே பிடிக்காது என்று சொல்லி வந்தவர் முதல் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தெளிவடைந்து ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல இதான் பெரிய அற்புதம் இல்லையா? ரட்சிப்பு தான் பெரிய அற்புதம். அந்த பூமியில் நம்ம என்ன சம்பாதித்தாலும் எதையும் நம்ம கொண்டு போக போறதில்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் பெரிய அற்புதம். அந்த சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். மறுநாள் கூட்டத்திற்கு எல்லாருக்கும் முன்பதாகவே தொலைக்காட்சி முன்பதாக உட்கார்ந்தார். சகோதரன் கூறும் வார்த்தைகளை உற்சாகத்தோடு கேட்டு வந்தார். சகோதரன் பாடும் பாடல்களை கூட சேர்ந்து பாடினார். சகோதரன் சொல்வது போல ஜெப எண்ணெய் வைத்து ஜெபித்தார். ஒரு பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்விலே நாங்கள் கண்டோம். நாங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைத்திருந்தோம். அதில் ஒரு நாளுக்கு 2000 அல்லது 1000 என்று தான் வரும். இப்பொழுது அதற்கு பின் எரிகோவிலும் 7 நாட்கள் ஜெபத்திற்கு பின்பு 4000 முதல் 5000 வரை ஒரு நாள் வருமானம் வருகிறது. அதே போல் அதற்கு பின்பு வேலை இல்லாத இருந்த என்னுடைய கணவருக்கும் நல்ல ஒரு வேலையும் கிடைத்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பெங்களூர்லேருந்து இந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அநேக அற்புதங்களை கடந்த முறை நடைபெற்ற எரிகோவிலும் 7 நாட்கள் கூட்டத்தில் ஆண்டவர் செய்தார். இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த நாட்களிலும் இந்த 7 நாட்களிலும் ஆண்டவர் இதைவிட பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஏன்னா நம்ம அன்னைக்கு நம்ம இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது அன்னைக்கு குறிப்பிட்ட பேர் மட்டும் சுற்றி வரல. நம்ம பார்க்கிறோம், ஆசாரியர்கள் இருந்தாங்க, அவங்களும் சுற்றி வந்தாங்க, யுத்த மனிதர்கள் எல்லாரும் சுற்றி வந்தாங்க, ஜனங்களும் சுற்றி வந்தாங்க என்று பார்க்கின்றோம். அதே போல அன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மனதை நம்ம பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. மோசே காலத்துல பார்க்கிறோம், மோசேக்கு விரோதமா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்ன செய்துக்கிட்டே இருந்தாங்க? பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதை எதிர்த்து பேச ஒரு கூட்டம் எழும்பிக்கிட்டே இருந்துச்சு மோசேக்கு. ஆனால் யோசுவாக்கு பார்த்தீங்களா? அப்படி எங்கேயுமே எழும்பலை. பார்த்துருக்கீங்களா நீங்கள் வேதத்தில்? எங்கேயுமே எழும்பலை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உனக்கு விரோதமாக ஒரு மனிதனோ ஒரு நாளும் எழும்பவே மாட்டான் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதன்படியாக மோசே கடந்து சென்ற பின்பு யோசுவாவை கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தினார். அப்படி யோசுவா தன் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் முதல்ல ஒரு கிரியை அற்புதத்தை செய்ய எண்ணினார். அது ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை முதல்ல எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது மோசையின் மேல ஒரு விசுவாசத்தை, ஒரு பயத்தை, மோசையோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்ளும்படியாக ஜனங்கள் காணும்படியாக ஒரு அற்புதம் செய்தார். அது என்ன அற்புதம் சொல்லுங்க?
செங்கடலை பிளந்தாராமே. அல்லேலூயா. இந்த செங்கடலை பிளந்த பின்பு அந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் தேவனிடத்திலும் மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதாமே. அப்போ முதல்ல அற்புதம், இந்த ஜனங்களெல்லாம் வெளியே கொண்டு வரும் போது தண்ணீரை தான் கடந்து போக செய்தாராமே. அல்லேலூயா. செங்கடலை தான் கடந்து போக செய்தார். எல்லா ஜனங்களும் செங்கடலின் வழியாக நடந்து வெளியே வரும்படி செய்தார். அப்புறம் 40 ஆண்டுகள்ல எவ்வளவோ அற்புதங்களை செய்து அவங்கள வழி நடத்தினார். அப்புறம் மோசே கடந்து போயிட்டார். மோசே கடந்து அந்த 40 ஆண்டுகள்ல ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே அந்த 40 வருடத்துல மடிந்து போயிட்டாங்க. யோசுவாவையும் காலேபையும் தவிர அத்தனை பேர் மடிந்து போயிட்டாங்க என்று பார்க்கின்றோம். அப்புறம் கானானுக்குள்ள கால் வைக்க போறாங்க. அப்போ அதற்கு முன்பதாக யோர்தான். இப்படி முதல் அற்புதம் தண்ணீரை பிளந்து தண்ணீர் நடுவே நடந்து வர செய்தார். அதே போல யோசுவாவுக்கும் யோசுவா மூலம் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் யோர்தானை பிரித்து நடக்கும்படியாக செய்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜனங்களுக்கு எல்லாருக்கும் யோசுவாவின் மேல ஒரு விசுவாசம் வந்தது. அவங்க யோசுவா என்ன சொன்னாலும் அவங்க எல்லாரும் கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம், ஒரு மனதோடு இருந்ததை பார்க்கின்றோம். இந்த யோர்தானை கடந்து வந்த பின்பு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எரிகோவின் சமனான வெளியில வந்துடுறாங்க. அந்த எல்லையில வந்த பின்பு எல்லாம் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த பாளையம் இறங்கி இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் திரும்பவுமாக விருத்த சேதனம் பண்ணு. 2வது முறையாக இஸ்ரவேல் மக்களுக்கு அதாவது விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லுகின்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்குது, வனாந்தரத்துல நடந்து வரும் பொழுது அநேகர் எல்லாரும் புதிதா பிறந்தவர்கள், 40 ஆண்டுகள்ல பிறந்து வளர்ந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால எல்லாருக்கும் விருத்த சேதனம் முதல்ல பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க, யாருமே எதிர்த்து பேசல. அப்போ எல்லாம் விருத்த சேதனம் பண்ணி அதற்கு பின்பு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. ஆனா விருத்த சேதனம் பண்ணின உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நிந்தையை நான் புரட்டி போட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தை என்ன நிந்தை? இத்தனை காலம் 400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஜனம் எங்க அடிமைப்பட்டு கிடந்தது? எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தது என்று சொல்லப்பட்ட அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதில் கலந்து கொண்டிருக்கிற உங்க குடும்பத்தை குறித்து என்ன நிந்தை காணப்படுகிறது? எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு நீங்க தலை குனிந்து இருக்கிறீங்க? முதல்ல ஆண்டவர் இந்த எரிகோவிலும் 7 நாட்கள்ல உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற நிந்தையை புரட்டி போட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் மத்தியில, இந்த உலகத்துல, அந்த சமுதாயத்துல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, அல்ல உங்க குடும்பத்துல, உங்கள் உறவினர்கள் மத்தியில, அல்ல உங்க வீட்டுக்கு, உங்க குடியிருக்கிற தெருவுல உங்க மேல எந்த நிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை உங்க வீட்டுல ஒரே சண்டை, வாக்குவாதம், பிரச்சனை, பிரிவினை, உங்க குடும்பம் பிரிந்து போயிருக்கலாம். கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல பிரிந்து போயிருக்கலாம். நேற்றைய தினத்தில் இந்த நம்முடைய யூடியூப்ல அந்த லைவ் ப்ரோக்ராம் கீழே ஜெப குறிப்புகள் அநேகர் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதில் நான் பார்த்த பொழுது நிறைய குடும்பங்கள் பிரிந்து போய் இருக்குது. நமக்கு ஜெப குறிப்புகள் 83 நம்பருக்கும் பிளஸிங் லைனுக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது குடும்பங்களில் ஒரே சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம், மாந்திரீக கட்டு, பிசாசின் போராட்டம், இதுதான் மெயினா காணப்படுது. இப்ப இந்த பிசாசு என்ன செய்ய நினைக்கிறான்னா, உங்களை தேவ பிள்ளைகளை மற்றவங்க முன்னாடி தலை குனிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நிந்தை அடைய வைக்கணும், உங்களுக்கு அவமானத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் திட்டம் போட்டு விழ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நிந்தையை புரட்டி போட்டாரா? அவங்க விருத்த சேதனம் பண்ணின உடனே. விருத்த சேதனம் என்ன? ரோமர் 2:29 எழுதி இருக்கிறது, எழுத்தினால் அல்ல, இருதயத்துல யூதனானவனே யூதன். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்துல யூதனானவனே யூதன். இருதயத்துல உண்டாகிற விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம். ஆமென். அப்ப இருதயத்துல உங்களுக்குள்ள இந்த நாள்ல ஒரு பெரிய மாற்றம் வரணும்.
தேவன் விரும்புகிறபடி நீங்க மாறணும். உங்களிடத்தில் இருக்கிற வேண்டாதவைகள் எதையெல்லாம் வந்து நீக்கி போடணுமோ எல்லாவற்றையும் நீக்கி போடும் போது ஆண்டவர் முதல்ல என்ன செய்ய போறாரா? உங்க நிந்தையை புரட்டி போட போகிறார். ஆமென். கடன் பிரச்சனை, கடன்காரங்களுக்கு பதில் சொல்லவே முடியல, போனை எப்பனாலும் ஆஃப் பண்ணி வைத்திருக்கிற வாழ்க்கை, எங்கேயாவது மறைந்திருக்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட நிந்தைகள். இன்னும் திருமண வயதை தாண்டிய குடும்பங்கள்ல திருமணம் ஆகாமல் இருக்கிற வாலிப பிள்ளைகள், இல்லை படித்து முடித்து வேலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற வேலை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், அடுத்து தொழிலில் முன்னேறவே முடியாமல் என்னதான் ஸ்டெப் எடுத்தாலும் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு, முன்னேறவே முடியலை, வாழவே தெரியல இந்த குடும்பத்துக்கு என்று சொல்லி மற்றவங்கள் முன்பதாக ஒரு நிந்தை அவமானத்தோடு நடந்து போய் கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்க குடும்பத்தில் எதையெல்லாம் சரி பண்ணணும், உங்க எல்லையில இருக்கிற வேண்டாதவைகள் எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் பிரியமா ஒரு விஷயம் நீங்க அர்ப்பணித்து பாருங்க. முதல்ல ஆண்டவர் இந்த 3வது நாள்ல விசேஷமாக உங்களை நிந்தையை புரட்டி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தை புரட்டி போட்டு ஆண்டவர் உங்களை பஸ்காவை அனுசரிக்கும்படி செய்வார். அதை தொடர்ந்து ஆண்டவர் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். இப்போ சகோதரன் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோஃபி பேசின ஞானத்தை பார்க்கும்போது பட்டிமன்றத்தில் 2வது பேசுறதுக்கு எந்திரிச்சிருக்கிறவருக்கு என்ன பேசணும்னு தெரியாதது மாதிரி இருக்கிறது. பேச்சு போட்டியிலே அடுத்து பேசுறதுக்கு வந்து நின்றது போல இருக்கிறது. அவ்வளவு அழகாய் அநேக சத்தியங்களை கொஞ்ச நேரத்துக்குள்ள கடகடன்னு சொல்லி முடிச்சிட்டா. நான் நினைச்சேன் இதே போதும் போலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது. பரவாயில்ல, அவ்வளவு அருமையான வார்த்தைகளை சோஃபி இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாள் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுக்கு நான் கற்றுத்தரப்போகிற காரியங்களை நீங்க விசேஷ விதமாக மனதிலே வையுங்கள். நேற்றைய தின பாடம் திரும்ப உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. வேணும்னா யூடியூப்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே இருக்கும் அந்த பாடம். முத நாள் பாடம் அங்க இருக்கும், சரிதானா? அதை நீங்க கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களுக்கு யூடியூப்லாம் கிடையாது என்று சொல்லுகிறவர்களுக்கு டிவியில் ஒரு நாள் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். நீங்கள் நிச்சயமா திரும்ப ஒரு தடவை ப்ளே பண்ணலாம். அதை நீங்கள் அன்னைக்கு பார்த்துக்கிடலாம், சரியா? இன்றைக்குரிய பாடங்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடங்கள் என்னென்ன? நம்பர் 1, வேதாமத்தில் வாசிங்க. எபிரேயர் 11:30. எபிரேயர் 11:30 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கவனிங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு ரெடி. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 7 நாள் சுற்றி வர பண்ணார்ல, அதுல தேவனுக்கு முன்பதாக அவர்களுடைய விசுவாசம் வெளிப்பட்டிருக்கிறது என்று விசேஷ விதமா நினைக்கிறேன். பல காரியங்கள் இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய பெட்டி போகிற நேரத்தில் கர்த்தருடைய கரமானது, கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறது உண்டு. ஆசாரியர்கள் எக்காலம் ஓதும் போது கர்த்தர் கிரியை செய்கிறது உண்டு. தேவனுடைய ஜனம் சுற்றி வருகிறதுனால மியூசிக் போதும். ஆமா, தேவனுடைய கரமானது கிரியை செய்கிறது உண்டு. ஆனா எல்லாவற்றுக்கும் மேல 7 நாள் சுற்றி வர்றாங்களே, அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்த உடனே கிரியை செய்து விட்டார். அவ்வளவுதான். கைகள் உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? என்ன முடிவுரை மாதிரி எபிரேயர் ஆக்கிய நினைவில் இருக்கார் பாருங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஒரே வரியில் விடை தருகன்னா இவ்வளவுதான். ஒரே வரியில விடை தந்தாச்சு. அப்ப எரிகோ பட்டணத்தில் எரிகோ மதில்கள் விழுந்ததற்கு காரணம் என்னன்னா, விசுவாசத்தோடு அவர்கள் 7 நாள் சுற்றி வந்தார்கள். சரி, இன்னைக்கு நீங்க 3வது நாள் ஆகிறது. நாளைக்கு இன்னைக்கு 3 நாள்ல ஒரு விடுதலை உணர்ந்த உடனே, அப்பாடா கர்த்தர் நல்லவர், இனிமேல் நம்ம
எரிகோவை சுத்த வேண்டியதில்லைன்னு வீட்டில் நீங்க பெட்ஷீட் பொருத்தி தூங்கிடக்கூடாது. நீங்க விசுவாசத்தோடு வாங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் எரிகோவை சுத்துங்க. சரியா? 7 நாளும் நீங்க வாங்க. இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிறவங்க நடுவில் விடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பார்க்கவே முடியல, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நீங்க அவங்கள பார்த்து ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அருமையான விருந்து தர்றேன், நைட்டு சாப்பாட்டு விருந்து. அதுக்கு முன்னாடி உங்கள் செவிக்கு ஒரு நல்ல விருந்து இருக்கிறது. எரிகோ விழும் 7 நாட்கள்ன்ற ப்ரோக்ராம் இருக்கு, நம்ம எல்லாரும் கலந்து கொள்வோம். அப்புறம் நம்ம உட்காந்து எல்லா கதையும் பேசலாம்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து உட்கார வைங்க. எந்த சூழ்நிலை ஆனாலும் இந்த எரிகோ சுத்துறதை விடாதீங்க. இது உங்கள் ஜீவனுக்கு விரோதமான எரிகோ. ஆமா, எரிகோ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருந்தது. உள்ள பயந்தாங்கோழியா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வெளியே வந்தாங்கன்னா பொல்லாதவர்கள். ஏன் கேளுங்களேன், இவங்க வேவு பார்க்கவர் 2 பேரை யோசுவா முன்னமே அனுப்புறாரு. அவங்கள குறித்து அந்த வேசி என்ன சொல்லுகிறாள், ராகாப் என்கிற வேசி தாயார் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வேவுகாரர் வெளியே போய் தேடிட்டு இருக்காங்க, நீங்க வெளியே நடந்து போகாம மலையில போய் தங்கிருங்க, 3 நாள் ஒளிஞ்சிருங்க, அப்புறம் புறப்படுங்க அப்படின்னு சொல்றார். இல்லைன்னா கொன்று போடுவாங்க. அதனாலதான் உங்கள் ஜீவனுக்கு விரோதமான ஒன்று எரிகோ. உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறது, உங்க வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் இருக்கிறது, உங்க வாழ்க்கைக்கு எதிராக என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, உங்க வாழ்க்கையில எந்த விதமான துன்பங்கள் உங்களை சூழ்ந்து அலைக்கழித்து கொண்டிருக்கிறது, ஈரோ கிளிதோன் போன்ற காற்று உங்களுக்கு விரோதமாக வீசி கொண்டிருக்கிறதா, எந்த காரியத்தினால நீங்க கலங்கி நிற்கிறீர்கள், எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. உங்களுக்கு விரோதமான எரிகோ விழுகிற 7 நாட்கள்ல 3வது நாள் வந்து விட்டீர்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற பாடம், பாடம் இன்னைக்கு என்னன்னா, 7 நாளும் சுத்துங்க. அவ்வளவுதான். அது உங்க விசுவாசத்தை காட்டுது. இப்ப இங்க வந்திருக்கீங்கல்ல, நம்ம நேரடியா லைவ் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு டிவி வீட்டில் இல்லையா? இருக்கு. செல்போன் இல்லையா? யூடியூப்ல பார்க்க முடியாதா? இருக்கு, பார்க்கலாம். ஆனா இங்கேயே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு விசுவாசம் கொஞ்சம் கூடயே இருக்குது இல்லையா? என்ன விசுவாசம்? நேர போன அபிஷேகம் இன்னும் அதிகமா இறங்கும். நேற்று ஆண்டவர் கேட்டார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதும்னு. நான் இங்க நேரம் வந்தவங்களை குறித்து சொன்னேன், கடுகு டப்பா அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டீங்க. டிவி பாக்குற நீங்க உங்களுக்கு கடுகு டப்பா அளவு விசுவாசம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, நீங்க தினம் கரெக்டா அந்த டைம் உட்கார்ந்துடுறீங்களே, 9 மணி ஆனால் கரெக்டா இந்த 7 நாள் உட்கார்றீங்கல்ல, இதுதான் முக்கியம். இந்த 7 நாட்களும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமான எரிகோ விழப்போகிறது. உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் குன்ற விடாதிருங்கள். நடுவுல பிசாசு சொல்லுவான், இல்ல இல்ல அதெல்லாம் இந்த வருஷம் விழாது, அடுத்த வருஷம் பிரதர் நடத்துவாரு, அன்னைக்கு கண்டிப்பா விழும் பாத்துக்க அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். அப்பாலே போ சாத்தான், அல்லது அப்பாலே போ பிசாசன் விரட்டி விட்டுட்டு நீங்க ஒன்று சொல்லுங்க, இல்லை இல்லை, இந்த 7 நாட்கள் முடியும் முன்னமே எனக்கு முன்பதாக பிசாசானவன் கட்டி இருக்கிற எரிகோ விழப்போகிறது. நான் அதன் மேல் ஏறி நின்று கர்த்தரை துதிக்க போகிறேன். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். ரைட். 2வது, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உங்களுக்கு அருமையானவங்கள் இந்த யுத்தத்தின் நேரத்தில் விழுந்துடக்கூடாது, சேதப்படக்கூடாது. அதான் முக்கியம். அதை கர்த்தர் செய்வார். கர்த்தரிடத்துல அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எப்படி நான் சொல்றேன் கவனிங்க. இவங்களுக்கு உதவி செய்த ஒரு பெண் ராகாப் என்கிற வேசி. அந்த வேசியினுடைய வீடு எங்க கட்டியிருந்ததுன்னா மதில் மேல் இருந்தது. விழப்போறது எது விழப்போகுது? எரிகோவின் மதில்கள் விழுது. அப்ப கர்த்தர் இப்படி அழகா 360 டிகிரியும் எல்லா பகுதியும் விழுந்தாலும் கரெக்டா ராகாபினுடைய வீடு இருக்க இடம் மட்டும் விழாம கர்த்தர் காப்பாத்துறாருன்னா, அது மாதிரி நீங்க இன்னைக்கு உங்களுக்கு விரோதமான பிசாசுகளை எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் அடிச்சு துவைக்கும் போது, அடிச்சு விரட்டும் போது, துவைக்க இல்லை விரட்ட போறோம், அடிச்சு விரட்டும் போது அவைகள் உங்களுக்கு அருமையானவர்களை யாரையாகிலும் விழத்தள்ளி விட்டு போகக்கூடாது. சரிதானா? அப்ப யார் காப்பாற்றுவா?
எரிகோவின் மதிலிலே குடியிருந்த ராகாப் என்னும் வேசி தேவனுடைய ஜனத்துக்கு பாராட்டின நன்மை நிமித்தம் உயிரோடே காக்கப்பட்டார். அவருடைய கேரக்டர் நினைக்கப்படல, அவருடைய பழைய நாட்கள் நினைக்கப்படல. தேவனுடைய ஜனத்துக்கு அன்றைக்கு ஆதரவாக இருந்தாள். அதனால காப்பாற்றுவேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்க பழைய கேரக்டர்லாம் நினைச்சு அவங்கள கர்த்தர் காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இப்ப இந்நாள் வரைக்கும் உங்களை பத்திரமா காக்குறாங்க. உங்க மனைவி ஆண்டவரே அறியாதவங்களா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தினம் சோறு போட்டு காப்பாத்துறாங்கல்ல, அந்த நற்கிரியை நிமித்தமாக கர்த்தர் இறங்குவாருன்னு அதுக்காக அப்படியே ரட்சித்து பரலோகம் கொண்டு போவாருன்னு கிடையாது. சோறாக்கி போட்டா பரலோகம் கொண்டு வரலன்னு சொல்லல. இந்த நாட்கள்ல நீங்க பிசாசு அடிச்சு விரட்டும் போது உங்களுக்கு அருமையானவர்களை தட்டி விட்டு போகாதபடி மதில் மேல இருந்து கீழே விழுந்த அந்த வீடு எவ்வளவு செதஞ்சு போகும். அந்த தாயார் வேசிக்கு தகப்பன், தாய், சகோதரர்கள் எல்லாம் இருந்தாங்களாம். எல்லாம் சேர்ந்து அங்கிருந்து குப்புற விழுந்தாங்கன்னா என்ன அடிபட்டு செத்து போவாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை உயிரோடே காத்தார். அப்ப அது போல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர்றேன், உங்களுக்கு அருமையானவர்கள் எல்லாரையும் இந்த எரியோ விழும் 7 நாட்கள்ல கர்த்தர் காப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்களுக்கு அருமையானவர்களை கர்த்தர் காப்பார். ஆமென். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று இதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. நீங்க யுத்தம் பண்றீங்க, ஆவிக்குரிய யுத்தம் தெரிஞ்சவங்களா நீங்க இருக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்க இன்னமும் சினிமா பாக்குறவங்க, சீட்டாடுறவங்க, குடிக்கிறவங்க, சிகரெட்டு புகைக்கிறவங்க, தேவனை தேடாதவங்க எல்லாம் இருக்கலாம். அவங்களாம் அடிபட்டு விழுந்துடக்கூடாது, எந்த ஒரு தீமை அவங்களுக்கு வரக்கூடாது. அதை காக்க வல்லவராய் கர்த்தர் இருக்கிறார். அதனால நீங்க இன்றைக்கு ஆண்டுடைய கைகளில் மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறீங்க. எல்லாரும் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. பிதாவாகிய தேவனை நம்ம எல்லாருக்கும் அவருக்கு நன்றி சொல்ல போறோம். பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, அன்புள்ள பிதாவே உமக்கு நன்றி, அருமையான பிதாவே உமக்கு நன்றி, பரலோக பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி, நீதியுள்ள பிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. குமாரனே உமக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, மீட்பர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. அடுத்து ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களுக்கு அருமையானவர்களை இந்த எரியோ விழும் 7 நாட்களிலும் தீமை அணுகாமல் காக்கிறவரே உமக்கு நன்றி என்று கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி, யெகோவா ஷாலோம் உமக்கு நன்றி, யெகோவா நிசி, ஆம் யெகோவாகிய தேவனே உமக்கு நன்றி. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிதாவே உமக்கு நன்றி, இரட்சகரே உமக்கு நன்றி, மீட்பரே உமக்கு நன்றி, மண்ணுயிரை எந்நாளும் காப்பவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மண்ணுயிரை எந்நாளும் காப்பவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. அநாதி தேவனே, அநாதி தேவனே உமக்கு நன்றி, அநாதி தேவனே உமக்கு நன்றி, அநாதி தேவனே உமக்கு நன்றி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் எழுதி இருக்கிறது. நன்றி, நன்றி, நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி, உன்னதமான கர்த்தாவே உமக்கு நன்றி, உன்னதமான தேவனே உமக்கு நன்றி, தேவாதி தேவனே உமக்கு நன்றி, கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே உமக்கு நன்றி. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் பாத்தீங்களா? முதலாவது நான் சொன்னேன், 7 நாளும் நீங்க தொடர்ந்து இதுல நிக்கிறது தான் உங்க விசுவாசத்தை தேவனுக்கு காட்டுது. 2வது 7 நாளும் சுற்றி வந்து
அந்த எரிகோ விழுந்தது. அப்ப 7 நாள் விடாதீங்க, இந்த முயற்சியை விடாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல ஓடோடி வந்து டிவி பெட்டி முன்பதா 9 மணினா உங்களுக்கு டெஸ்டிமனிஸ்லாம் 8:30 மணி 8:45 போட சொல்றேன். நாளைக்கு சாட்சிகள் இதன் மூலமா கடந்த வருடத்துல நடந்தது, இனி இந்த வருடத்திலே ஆண்டவர் செய்துகிட்டு இருக்கிறது, அவைகள் எல்லாம் உங்களுக்கு டெஸ்டிமனிஸ் போடுவாங்க. 8:30 மணிக்கே வந்து உட்கார்ந்துருங்க, அல்லது 9 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க ஆண்டவர் சமூகத்துல. யூடியூப் அன்பர்களும் அப்படியே நீங்க ஓடோடி வந்துக்கிடுங்க. உங்களுடைய யூடியூப் அன்பர்கள் உங்களுடைய லைவ் சாட்லையும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்க போடலாம். அதற்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நேற்றைய தினத்திலும் அப்படியே ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, இதுல 3வது இன்னொரு காரியம் இருக்கு. இப்ப சங்கீதக்காரன் கர்த்தர்ட்ட ஒரு காரியத்தை சொல்றார். சங்கீதம் 25:21 படிக்க கேட்போம். சங்கீதம் 25:21 உட்கார்ந்துக்கிடுங்க. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். அதுக்கு முந்தின வசனத்தையும் படிச்சு வாங்க பிரதர். சங்கீதம் 25:20-21. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. இது யாருடைய உத்தமம், யாருடைய நேர்மை? கர்த்தருடைய உத்தமமும் கர்த்தருடைய நேர்மையும் என்னை காக்க கடவது. உமக்கு காத்திருக்கிறேன், உங்க உத்தமமும் உங்க நேர்மையும் என்னை காக்க கடவுது அப்படின்னு அழகா பக்தன் எழுதுறார், சங்கீதக்காரன் எழுதுறார். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய உத்தமமும் நேர்மையும் உங்களை காக்கும். அந்த உத்தமத்தையும் நேர்மையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எரிய விழுந்துரும். ஆமென். இப்ப நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை கத்துறேன். கர்த்தருடைய உத்தமம் நேர்மையும் உங்களை காக்குது, ரைட்? ஆனா இப்ப எரிய விழணும்ல. இப்ப உங்களுடைய உத்தமமும் நேர்மையும் உங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நிலைநிறுத்தும் போது எரிகோ விழுந்துரும். எப்படின்னு நான் சொல்றேன், கவனிங்க. இந்த எரிகோ இடத்துல போய் வேவு பார்க்க போனவங்க யார்? வேதத்துல வாசிக்கலாம். யோசுவா 6:23. யோசுவா 6:23 படிங்க. அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் போறங்க, அந்த 2 பேரை அனுப்பி விட்டார்ல, அந்த 2 பேரும் யாரு சொல்லுங்க? வாலிபர். எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. வாலிபர், வாலிபர். இப்ப பொதுவா வாலிபர் என்று சொல்லும் போது ஏறக்குறைய டீனேஜ் உள்ளவர்களா இருக்கலாம். 19, 18, 19 இருக்கலாம். வாலிபர் சொல்லும் பொழுதே பொதுவா டீனேஜ் உள்ளவங்களை தான் வாலிபர் சொல்றோம். இளமை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதுக்கு மேல உள்ள நாட்களை எல்லாம் நம்ம கருதுகிறோம் இல்லையா? அப்ப வாலிபர் 2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க போய் எங்க தங்குறாங்க? தங்குற இடம் ஒரு வேசியினுடைய வீடு. அது இரவு நேரம். பாத்தீங்களா? இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். அனுப்பப்பட்ட 2 பேர் பரிசுத்தத்திலும் இச்சையடக்கத்திலும் உண்மையா இல்லைன்னா இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு தோல்வி வந்துடும். 2 பேருடைய உத்தமும் நேர்மையும் பர்ஃபெக்டா இருந்தா எரிய விழப்போகுது, இல்லைன்னா விழாது. ஏன்னா எரியோக்குள்ள இவங்க போயிட்டாங்க. போய் அந்த ராஜா அவங்கள பிடிச்சா எல்லா திட்டத்தையும் பிளானையும் அவங்கள 2 பேரை சித்திரப்படுத்தி வாங்கிடுவாங்க. யாரு? யோசுவா. யாரு? என்ன? அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அழகா ஒப்பிக்க வச்சிருவாங்க. கரெக்டா இவங்க வீட்டுக்கு, அந்த வேசியின் வீட்டுக்குள்ள போன உடனே ராஜாவுக்கு சொல்லப்பட்டது, ராஜாவுக்கு அது அறிவிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. பாத்தீங்களா? அறிவிக்கப்பட்ட உடனே தேடி வந்தா இந்த வேசிக்கு அழகா ஒண்ணு புரிஞ்சிருச்சு. இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார், செங்கடலை பிளந்தவர் இவர், இவர்களுடைய தேவன் தான் வானத்திலும் பூமியிலும் தேவன் அப்படின்னு அந்த வேசி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கவனிங்க, அவங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான வெளிப்பாடு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன ஆயிற்று? வேதத்துல வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் போது 11ஆம் வசனத்தில் பின்பகுதி, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த அம்மா. அவங்க இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை வேறு வாழ்க்கை. விபசார தொழில், வேசி, எந்த ஒரு நபரிடத்திலும் தவறாக நடக்க பணத்திற்காக ஆயத்தமாய் நிற்கிற பெண். ஆனா இவங்க இப்பொழுது வாழ்க்கை பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது, இங்க கிட்ட வந்துட்டாங்க அவங்க. அப்படின்னா இந்த எரியோ பட்டணம் விழப்போது, உயிர் போயிடும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க வாழ்க்கை மாறுது. எந்த நேரமாகிலும் மாறணும்னா ஜீவன் போகிற நேரத்திலேயாவது மாறணும். இயேசுவின் அருகாமையில் 2 கள்வர். ஆனா ஒருத்தன் பாருங்க தூஷிட்டு இருக்கிறான், ஒருவன் ஆண்டவர் மனமாற திரும்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இன்னைக்கு நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன காரியம் என்றால், நீங்க தெரிந்து கொள்ளணும், உங்களுக்கு ஜீவ போராட்டம் போல ஏதாயிலும் ஒன்று வந்தாதான் இந்த மனம் திரும்புதலா, இப்படிப்பட்ட அசுத்த வாழ்க்கை விட்டு வெளியே வருவதா? இல்லை. சரி, இப்ப நீங்க கவனிங்க. இந்த ஒரு வாலிபர் வீட்டு மாடியில போய் ஒளிஞ்சுகிட வச்சு அழகா கர்த்தருக்கு சமூகத்தில் அந்த அம்மா காப்பாத்தி கொடுத்ததுனால அவங்க வாக்கு பண்றாங்க, நாங்க திரும்ப வரும்போது உங்களையும் உங்க குடும்பத்தையும் உயிரோடே காப்பாற்றுவோம். அந்த வேசி சொல்லுகிறாங்க, எனக்கும் ஜீவனை தப்பு பண்ணணும், என்னுடைய தகப்பனார், தாயார், சகோதரர் இருக்கிறாங்க, அவர்களையும் நீங்க காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுங்க. அப்ப உடனே அவங்க வாக்கு கொடுக்கறாங்க. சரி, இப்ப நீங்க கவனிச்சுக்கிடுங்க, இவர்கள் யார்? போன வேவுகாரர் யார்? வாலிபர். இந்த இடத்துலையும் சரி, டிவி பெட்டியிலையும் முன்பதாகவும் சரி, யூடியூப் முன்பதாக உட்கார்ந்து என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபரே, நீங்க உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். எந்த இடம் இது? என்ன வீடு? வேசியினுடைய வீடு. நேரமோ இரவு நேரம். ஆனால் அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு மேல் மாடியில் அவர்கள் தட்டைகளின் கீழே படுத்து கிடக்கிறார்கள், பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள். அப்ப உங்களுடைய நீதி பரிசுத்தத்தை வச்சு உங்க குடும்பத்துக்கு விரோதமா கட்டப்பட்டிருக்கிற சத்துரு உங்களை வெட்கப்படுத்தணும் கட்டி இருக்கிற பெரிய எரிகோவை கர்த்தர் விழத்தள்ள போறாராக்கும். அதனால வாலிபரே, கன்னியரே, உங்க பரிசுத்தத்தை கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க. நீங்க உங்க பரிசுத்தத்தை எந்த சூழ்நிலையும் இழக்காதீங்க. சரி, இப்ப நீங்க கவனிக்கணும். இப்ப ஊரெல்லாம் அந்த பெண்ணை வேசியாக, பணத்துக்கு தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுகிற ஒரு பெண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்கு. தேவனானவர் அப்படி பார்க்கல. இந்த அம்மா தான் யாரா வர்றாங்கன்னு அநேக வேத பண்டிதர்கள் கருதுகிறாங்கன்னா, மத்திய 1ஆம் அதிகாரத்துல முதல் 4-5 ஆகிய வசனங்கள்லாம் படிச்சு பாருங்க. அங்க வருகிற இந்த ராகாப், ஏன்னா பெண்களுடைய பேரை எப்பயும் வராது, ஏதோ விசேஷமா ஒரு பெண் அந்த வீட்டுல நுழைஞ்சிருந்தா தான் வரும். ரூத் பாருங்க வருது. அதுக்கப்புறம் பாருங்க, அது 2வது மனைவியா வர்றதுனாலதான் ரூத்தினுடைய பேர். அதே போல உரியாவின் மனைவியா இருந்ததுனால அந்த பெண்ணுடைய பேர். இந்த ராகாபினுடைய பேர், 3 பேருடைய பேர் வரிசையா அடுக்கி எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, விசேஷமா பெண்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்த விசேஷ நோக்கம் அல்லது மிக முக்கியமான ஒன்று இருக்கும்போது தான் வருது இல்லையா பட்டியல்ல. அப்ப இந்த ராகாப் தான் அவங்க. பாத்தீங்கன்னா வேதாமத்துல எடுத்து படிச்சு பாருங்க. வேதாமத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அங்கும் கூட ராகாபினுடைய வாழ்க்கை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கலாமா? எபிரேயர் 11:31-32 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். விசுவாசத்தினால ஏற்றுக்கொண்டதுனால அவங்க சேதமாகாதிருந்தார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரமாய் சொல்ல காலம் போதாதுன்னு எழுதுறாரு. அடுத்து விசுவாச வீரர்கள் பட்டியல் அடுத்து வர்றது யாரு? தாவீது வர்றாரு. ஆமா, அப்படி என்றால் தாவீதனுடைய மூதாதையர் லிஸ்டுக்கு இந்த ராகாப் என்கிற பெண் வந்துட்டாங்க. முதல்ல இவங்க
உள்ள வந்த உடனே பாளையத்துக்கு புறம்பே உட்கார வைக்கிறாங்க அந்த குடும்பம் முழுசும். ஏன்னா இவங்க வேசியின் குடும்பம் இல்ல, இஸ்ரவேலரோட வேசித்தனம் உள்ளவர்கள் சேர்க்கப்பட மாட்டாங்க. பின்பதான் வேதம் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, அவள் நீதிமானாக்கப்பட்டாள். அந்த பாவ வழியிலிருந்து வந்ததுனால ஒரு நீதிமானாக்கப்பட்டாள், வாழ்க்கை அவள் கிடைச்சது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது தப்பான ஒரு சில கமெண்ட்ரி எழுதுறவங்க யோசுவாவுக்கே இவள் வாழ்க்கை பட்டிருக்க கூடன்னு கூட தப்பா எழுதுவாங்க. ஆனா ராகாப் சல்மோன் இடத்துல தானே, சல்மோன் ராகாபின் இடத்துல பிள்ளையை பெற்றான் தான் எழுதியிருக்கு. அது அறியாம ஒரு சிலர் எழுதுகிறதா இருக்கும்னு நான் கருதுகிறேன். அப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பா இது எதுக்காக யோசுவை பத்தி சொல்றேன்னா, கண்டிப்பா இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து சல்மோன் அவரிடத்துல மனைவியா அமர்ந்துட்டாங்க. அந்த விதத்துல கர்த்தர் பார்க்கிறார். உலகம் பார்க்குது வேசியா, கர்த்தர் பார்க்கிறார் ராசியா, நல்ல ராசியான பெண்ணு, தாவீதனுடைய முப்பாட்டியா கொண்டு வருவேன், கொண்டு வந்துட்டாரு. இப்ப 2 பேருடைய கேரக்டர், ஒன்று 2 வாலிபர், இன்னொன்று விசுவாசத்துல மனம் திரும்புகிற ஒரு வேசி. இப்ப நீங்க கவனிக்கணும், இந்த 3 பேருடைய ஒத்துழைப்பு இருந்ததுனாலதான் எரியோ விழுது. இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளில் வாலிபரெல்லாம் ஒப்பு கொடுங்க. என்னத்திற்கு? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிகாது காத்து கொள்வார். எப்படி? ஆமா, ஆண்டவருடைய கைகள் உங்களை முழுசுமா ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அவர் வரும் நாளில என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். ஆமென். ஆமா, அந்த பாட்டு எடுங்க பிரதர். ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்கார இந்த பாதலத்தின் எல்லாரும் பாடுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிகாது காத்து கொள்வார். பாடுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிகாது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்க. என்னை கைதட்டி பாடும். அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 3 பேருடைய அர்ப்பணிப்பு, 2 வாலிபர், ஒரு வேசியான பெண். இதெல்லாம் இருக்கிறது போல, ஒன்று நீங்க வாலிப பிராயத்தில் இருந்தா அந்த வேவுகார வாலிபரை போல பரிசுத்தத்தை கட்டியா பிடிச்சுக்கிடுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கை தப்பான குணத்துல ஓடின வேசித்தன வாழ்க்கையா இருந்தா கூட இன்றைக்கு மனம் திரும்புங்க. ஜீவன் போராட்டம் அப்படின்றதெல்லாம் வராம முன்னமே மனம் திரும்ப. இப்ப நல்லா கவனிங்க, தேவன் எப்படி பார்க்கிறார்? தகப்பனார் இருக்காரு, தாயார் இருக்கிறாரு, சகோதரர் இருக்கிறாங்க. பாத்தீங்களா? இப்படி பார்க்கிறார் குடும்பமா. அந்த பெண் இதுவரை கல்யாணமாகாம வேசித்தனத்துல ஓடினவங்களை அழகா கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றெடுத்து சந்ததியில தாவீது வர வச்சு அழகு பார்க்கிறார்ல. தாவீதன் குமாரன் ஆண்டவர் அந்த சந்ததியில வர்றாருல. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்து தப்பான வழியில ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நீங்கள் உத்தமத்தை காத்துக்கொண்டா உங்களுடைய ட்ராக் அப்படிப்பட்ட தூய்மையான அருமையான ட்ராக்காய் மாறப்போகிறது. கை உயர்த்த எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி கொஞ்ச நேரம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தாவே என்னை பரிசுத்த வாழ்வு வாழ அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தாவே பரிசுத்த வாழ்வு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்.
என்று ஆண்டவருடைய கைகளை உங்களை ஒப்பு கொடுங்க. ஹalleluya, ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய கைகளை உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே பரிசுத்த வாழ்வு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே பரிசுத்த வாழ்வு வாழுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு. அந்த 2 வாலிபருடைய பரிசுத்தத்தினால எரிகோ விழுவதற்கு அவர்கள் காரணமாய் இருந்தார்கள். அந்த வேசியனுடைய மனம் திரும்புவதனால எரிகோ விழுகிறதற்கு காரணமாய் இருந்தார்கள். என்னுடைய வீடு இது முதற்கொண்டு ஜெப வீடு எனப்படுவதாக, களியாட்டுகளின் வீடாக இல்லாமல் ஜெப வீடாய் மாறுவதாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாமா? உங்க வீடு ஜெப வீடாய் மாறட்டும். உங்க வீடு ஒரு பரிசுத்த வீடாய் மாறட்டும். உங்கள் வீடு இச்சை இல்லாத வீடாக மாறட்டும். அநேக எல்லைகளில் இருந்து, அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து இச்சை விழுகிறதை டிவியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மற்றும் யூடியூபில் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலிருந்து இச்சைகள் விழுகிறதை நான் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கை தூக்கி எடுக்க போகிறார். எரிகோ விழணும்னா இது அவசியம், இல்லாம எரிகோ விழாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அப்படியானால் அழகாக கர்த்தர் உங்களை அழகாக நடத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். எழுந்து நிற்கலாமா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் இப்பொழுதும் ஜெபிக்க போகிறேன். என்னென்ன காரியங்கள்லாம் நான் இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய உத்தமமும் நேர்மையும் உங்களை காக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய உத்தமமும் நேர்மையும் உங்களை காக்கும். அதோடு உங்களுடைய உத்தமமும் நேர்மையும் அவசியம். 2 வாலிபருடைய உத்தமமும் அருமையாய் மனம் திரும்பின அந்த வேசியினுடைய வாழ்க்கையும் எரிகோ விழுகிறதற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இந்த யூடியூப் மூலமாக, இந்த நேரடியா இந்த டிவியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்க. அநேக பாவ வழிகளில் ஓடி ஒரு வேசியின் வீடு போல உங்க வீடு இருக்கக்கூடாது. உங்க வீடு கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தின் வீடாக, நித்திய ஜீவனை உடையதான வீடாக, ஜெப வீடாக, துதியின் இல்லமாக அது இருக்கணும். சியோன் என்றால் கர்த்தரை துதிக்கிற ஒரு வீடாக உங்க வீடு இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது, நான் உங்களுக்கு சொன்னேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அருமையானவர்கள் சேதமாகாதிருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. எங்களுக்கு அருமையானவர்களை கர்த்தருடைய பாதுகாப்பிலே ஒப்புவிக்கிறேன். எங்களுக்கு அருமையானவர்களை கர்த்தருடைய பாதுகாப்பிலே ஒப்புவிக்கிறேன். எங்களுக்கு அருமையானவர்களை கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே ஒப்பு கொடுக்கிறேன். 7 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு அருமையானவர்களை கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க திரும்ப. எங்களுக்கு அருமையானவர்களை கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே ஒப்பு கொடுக்கிறேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு காரியம், அதற்கு பின்பு உங்களுடைய உத்தமம் நேர்மையும் ஆண்டவர் சமூகத்துல தேவையா இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நம்பர் 3, 3வது, உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ட்ராக்ல உங்களுக்கு விரோதமானவர்கள் உள்ள நுழைஞ்சி இதே போல நன்மையை எடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க உள்ளேயே எரியோ சுத்தினா வெளியே இருக்க விழுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விழ மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த ட்ராக். வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 11:29, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். நம்ம கடந்து போவோம், எகிப்தியர் உள்ள நுழைஞ்சா அமிழ்ந்து போவார்கள். எப்படி சொல்லுங்க? நாம கடந்து போவோம், அதே ட்ராக்ல எகிப்தியர் நுழைஞ்சா அமிழ்ந்து போவார்கள். நமக்குரிய ட்ராக் நமக்கு தான். கைகளை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி,
கர்த்தருக்கு நன்றி. இது உங்களுக்குரிய ட்ராக். உங்களுக்கு விரோதமான எரிகோ விழப்போகிற நாள் இந்த நாள் தான் பாருங்கள். 7 நாளில் இந்த நாள் விசேஷமான நாளாய் இருக்கிறது. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசத்தினாலே 7 நாள் சுற்றி வந்து எரிகோ விழுந்தது. இப்ப எல்லாரும் நீங்க சொல்ல போறீங்க, உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ண போறீங்க. இந்த நாள் எப்படி கர்த்தர் எரிகோவை தள்ள போறாருன்னா விசுவாசத்தினால. நீங்க சொல்ல போறீங்க, எரிகோவே நீ இந்த நாளிலே விழுந்து போவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எரிகோவே நீ தரைமட்டம் ஆவா என்று கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எரிகோவே நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எரிகோவே நீ தரைமட்டம் ஆவா என்று கர்த்தரை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் 7 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோவே நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எரிகோவே நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோவே நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எரிகோவே நீ தரைமட்டம் ஆவா என்று கர்த்தரை விசுவாசி. இதுதான் பாருங்க எக்காலம். ஆமென் ஆமென். இது ஒரு எக்காலம், யுத்த துணி ஆன எக்காலம். இது பாத்துக்கிடுங்க. நல்ல கர்த்தருக்கு உகந்த துணி வந்து கர்த்தரை துதிச்சு பாடுறது பாத்துக்கிடுங்க. இந்த ரெண்டையும் சொல்ல போகிறோம். நம்ம சொல்ல போகிறோம், எரிகோவே நீ தரைமட்டமாவாய். இந்த 7 நாளில் நீ தரைமட்டமாவாய் என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம் 7 தடவை. நீங்க ஆமென் அல்லேலூயா சேர்த்து 7 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். எரிகோ நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எரிகோவே இந்த 7 நாட்களில் நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எரிகோவே இந்த 7 நாட்களில் நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எரிகோவே நீ இந்த 7 நாட்களில் தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எரிகோவே இந்த 7 நாட்களில் நீ தரைமட்டம் ஆவா என்று கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க, எரிகோவே இந்த 7 நாட்களில் தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எரிகோவே இதோ இந்த 7 நாட்களில் நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எரிகோவே இந்த 7 நாட்களில் நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எரிகோவே நீ இந்த 7 நாட்களில் தரைமட்டம் ஆவா என்று கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எரிகோவே இதோ இந்த 7 நாட்களில் நீ தரைமட்டம் ஆவா என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, நம்ம யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, நம் யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை, எரிகோவின் அலங்கம் இடியும் வரை. ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். பாடுங்க, எக்காலம். இப்ப நம்ம சுத்தி வர்றோம், எரிகோவை ஆவியில சுத்தி வர்றோம். கானானுக்குள் நுழைவோம், எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம். எக்காலம் ஊதுவது இதுதான். ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம், எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆமென்.
எரியோ விழட்டும். நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு. கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் துணியோடு. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, நம்ம யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிங்க ஆமே. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமே. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு. கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆமென். ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி ஊதுவோம் பிடிப்போம் ஆரவார துணியோடு. கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு. கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு. ஓ எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு. கானானுக்குள் நுழைவோம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணியோடு. கானானுக்குள் நுழைவோம். ஆமென். இப்பொழுது எரிகோ விளக்கும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் விரோதமாக எழுப்பப்பட்ட எரிகோ விழுவதாக. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு விரோதமான எரிகோ சாம்பலாவதாக, முற்றிலும் சாம்பலாவதாக. ஓ எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவாரம் கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, நம் யோசுவாவின் காலம் அல்லோ. கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்கி இருக்கிறது. இந்த 3ஆம் நாளில் நாம் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை முடித்து விட்டோம். கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ உம்முடைய சமூகத்திலே ஆம் கர்த்தாவே மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறேன். இதோ எரிகோ விழும் 7 நாட்கள்ல 3ஆவது நாள் நாங்கள் எரிகோவை சுற்றி வந்து விட்டோம். இனி அதை விழ பண்ணுகிறது உம்முடைய வேலை கர்த்தாவே, உம்முடைய பணி கர்த்தாவே, உம்முடைய திருப்பணி, உம்முடைய காரியம் ஐயா. நீர் அதை செய்து முடிப்பீர். நீர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவீர். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் மேலையும் அற்புதம் செய்கிற உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதும் கூட கர்த்தாவே விசேஷ விதமாக யூடியூப் மூலமாக மற்றும் ஆசீர்வாதம் டிவி மூலமாக ஜெபிக்கும்படி எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ டிவி பார்க்கிறவர்கள் 9345678983 என்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லி வருகிறார்கள். அதே போல யூடியூப் மூலமாக பார்க்கிறவர்கள் விசேஷ விதமாக யார் யார் ஜெப குறிப்புகளை எல்லாம் ஆண்டவரை சொல்லி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாக நேற்றைய தினத்தில் மற்றும் அடுத்து வருகிற நாட்களில் லைவ் சாட் மூலமாக வந்த எல்லா விதமான இந்த ஜெப குறிப்புகளை குறித்து நான் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். விசேஷ விதமாக என்னென்ன வகையான குறிப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சார்ட்டாக எடுத்து எனக்கு கொடுத்தார்கள். அதில் யார் யார் என்னென்ன விதமான பலவிதமான ஜெப குறிப்புகள் எழுதியிருந்தாலும் விசேஷ விதமாக ஒரு சில முக்கியமான ஜெப குறிப்புகள் வந்து என்னென்ன வகையான ஜெப குறிப்புகள் வந்திருக்கிறது என்று நான் பார்க்கட்டும். விசேஷ விதமாக உங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனைகள், மன அழுத்தம் உடையவர்கள் மட்டுமல்ல, திருமண தடை உள்ளவர்கள், பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள், குடி வெறியிலே
பிரச்சனைகளிலே வீடு இருக்கிற நிலைமையில் உள்ளவர்கள், வீடு கட்ட வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறவர்கள், பண பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஏராளமான ஜெப குறிப்புகள் வந்த வண்ணமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எல்லா ஜெப குறிப்புகள் முதல்ல அதிகமாக வருகிறது கடன் பிரச்சனை, ரெண்டாவது வேலை தேவை, வெளிநாட்டில் வேலை கிடைக்கணுன்றதுக்காகவும் சிலர் ஜெபம் பண்ண சொல்றாங்க. மூன்றாவது வீட்டில் உள்ளவருடைய ரட்சிப்பு, நாலாவது குடும்பத்தின் சமாதான நிலவுவதற்காக. இதுதான் அதிகமா வருது, அதிகமான ஜெப குறிப்புகள். அப்புறம் ஐந்தாவது பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, ஆறாவது குழந்தை பாக்கியம், ஏழாவது திருமண தடை, எட்டாவது பிசாசின் போராட்டம், பில்லி சூனிய கட்டுகள், ஒன்பதாவது குடிப்பழக்கம் கெட்ட பழக்கம், பத்தாவது கேன்சர் கட்டி, கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, 11வது பிரிந்த குடும்பம் இணையணுன்றதற்காக, 12வது அல்சர் பிரச்சனை, குடல் பொன், சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனை. 13வது அலர்ஜி பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதிலிருந்து வருது. 14வது சொந்த வீடு கட்ட, 15வது மன அழுத்தம். இதுதான் முக்கியமாக ஜெப குறிப்புகளாக வருகின்றது. இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றிற்காக கூட இப்படிப்பட்டவைகளுக்காக மற்றும் அது இல்லாமல் என்னென்ன ஜெப குறிப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றிற்காக இப்பொழுதும் கூட ஜெபிக்கிறேன். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷ விதமாக தொலைபேசி வாயிலாகவும் அதனோடு கூட யூடியூப்ல இருக்கிற லைவ் சாட் மற்றும் ஆண்டவரே கமெண்ட் செக்ஷன் மூலமாக வருகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இதோ இப்பொழுதும் நாங்கள் வரிசைப்படுத்தி பார்த்ததில் இவைகள் தான் அதிகமான ஜெப குறிப்புகள் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக, பதில் தருவீராக. இந்த எரியோவிலும் 7 நாட்களிலேயே பெரிய மாற்றங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வருவதாக, ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் எல்லைகளிலே வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதோ இந்த நாள்ல நம்ம செய்திருக்கிற யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம், அதை தேவன் எந்நாளும் நினைவில் கொண்டிருக்கும்படி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாள் மட்டுமாக நினைவில் கொண்டிருக்கும்படியாக நம்ம ஒரு சிறு காணிக்கை, நம்மால் இயன்ற ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்தி, கர்த்தர் சமூகத்தில் இது நினைப்பூட்டுதலின் காணிக்கையாய் இருப்பதாக நான் என் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணி இருக்கிறேன். அது எந்நாளும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்படட்டும் என்று நம்மால் இயன்ற காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்பொழுதும் நாம் ஒவ்வொருவரும் நினைப்பூட்டுதலின் காணிக்கைகளை நாம் படைக்கும்படியாக இருக்கிறோம். டிவி மூலமாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் QR கோடு போடுவாங்க, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். மற்றும் blessing TV@TMB என்கிற UPI பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகள் அனுப்பலாம். அது மாத்திரமல்ல 9952432020@TMB என்கிற UPI பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகள் அனுப்பலாம். ஒருவேளை இந்த வசதி என்னுடைய செல்போனில் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் ஒரு கவரில் இந்த 7 நாட்கள் காணிக்கையை நீங்கள் போட்டு வைத்து எழுப்புதல் ஜெபமயம், விருதுநகர் 3 என்கிற விலாசத்திற்கு EMO மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய ஆசீர்வாதம் டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 396வது பாடல், 396வது பாடல், இயேசுவை துதி செய் நீ மனம் என்கிற பாடலை பாடும்போது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்கும்படியாக உற்சாகமாக காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய்.
மாசடுகாத பராபரவஸ்து மாசடுகாத பராபரவஸ்து நேசகுமாரன்மையான கிறிஸ்து நேசகுமாரன்மையான கிறிஸ்து இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் எண்ணின காரியம் யாவும் மோகிக்க எண்ணின காரியம் யாவும் மோகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே என்னாலும் நினைப்பூட்டுதலாக இருக்கும்படி படைத்திருக்கிற காணிக்கைகளை கிருபையாக அங்கீகரிப்பீராக. ஆன்லைன் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் செலுத்தியிருக்கிறதான காணிக்கைகளையும் நீர் கிருபையாக அவ்விதமே அங்கீகரித்து நீர் என்னாலும் உடைய சமூகத்தில் நினைப்பூட்டி இதற்கேற்ற பலன நன்மைகளை தந்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நம்முடைய சகோதரன் அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள். இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? 7 நாள் சுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எரியோ 7 நாள் சுத்தணும், விடக்கூடாது. ஒரு நாள் தவற விடாம நில்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஒருவரோடு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. ஆண்டவருக்கு நினைப்பூட்டுறதுக்கு நம்மகிட்டே சொல்லி வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். சரி, இந்த ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது, இதோ இந்த கிரீடங்களோ வென்றால் சகரியா 6:14 கர்த்தருடைய ஆலயத்திலே விசேஷ விதமாக நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு சில காரியங்கள் நினைப்பூட்டுதலுக்காக. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்ப்போமானா, உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அவருக்கு அழகா தெரியும்பா கொர்நேலியுனா யாருன்னு. ஆனா உன் ஜெபமும் தர்மங்களும் வந்து தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டி இருக்கிறது. அதான் நம்ம நினைப்பூட்டுதலாக ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நாம் நிறுத்தும் போது ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். எழுந்து நிற்போமா? ஆசீர்வாதம் கூற பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவருடனே கூட இதோ இன்றும் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கு நேரே வந்திருக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டிவி பெட்டியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அதோடு மட்டுமல்ல, யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து 7 நாட்களும் இதிலே பங்கு கொள்வோம். நமக்கு அருமையானவர்களை பங்கு கொள்ள செய்வோம். God bless you. God bless you. தேவனுக்கே மகிமை. சென்னையில் நமது ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் பலத்தினால் அல்ல, not by the mind, பராக்கிரமத்தினால் அல்ல, not by the power, ஆவியினால் ஆகு. but by the Spirit. கர்த்தரை தேடுங்க. Seek the Lord. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். All the power of darkness against you will be going down. தேவனை தேடணும். You need to seek the Lord. உபவாசத்தோடு தேடணும். You need to seek with fasting. தாழ்த்தி தேடணும். வருகின்ற 27/9/2025 சனிக்கிழமை அன்று பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள
தூய ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வைத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை நடைபெற உள்ளது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. சத்தியமும் உண்மையுமான வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்கள்ல என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை உங்க பலனால நீங்க ஓட முடியல, உங்க பலனால நீங்க பாவத்தை, பிசாசை, உலகத்தை ஜெயிக்க முடியலனா நீங்க தேவ பலன் உங்களுக்கு வேணும். அப்ப அந்த பலன் எப்படியெல்லாம் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். கூட்டத்தில் நம் சகோதரர் ஜே ஆலன் பால் அவர்களும் நம் சகோதரி சோஃபியா ஆலன் பால் அவர்களும் தேவ செய்தி வழங்கி சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். அநாதி தேவனே உன் அடைக்கலம். The eternal God is your refuge. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். யார் உங்களை எதிர்க்க வந்தால் இந்த கேடகம் நடுவே வந்து நின்று கொள்ளும். If anybody come between you, this shield will come stand between இது them. சுற்றி சுற்றி வந்து கொள்ளும். This will go around you. இந்த கேடகம் யார்? Who is this shield? கர்த்தர் தான் அந்த God கேடகம். himself is the shield. அனுகூலம் பண்ணும் கேடகம் அவரே. He is the shield of the hell. சகாயம் செய்கிற கேடகம் அவரே. He is the shield of the hell. என்று எல்லா பக்கம் 360 டிகிரி அது வந்து கொள்ளும். கர்த்தரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இந்த உபவாச கூட்ட நாளில் இருந்து இருப்பா. நிச்சயமா ஆண்டவர் நமது நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக வைத்து அதற்குள்ளே நீங்கள் தங்கி இருக்கிறபடியினால உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்வார், உங்களுக்கு அற்புதத்தை அருளி செய்வார். வருகின்ற 27/9/2025 சனிக்கிழமை அன்று பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள தூய ஜார்ஜ் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வைத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை நடைபெற உள்ளது. கர்த்தர்